மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஃப்ரேம் வந்திருப்போம், உள்ளே வந்து எப்படி இருந்ததுன்னு நான் பார்த்தீங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்த டயர்டில் அப்படியே கொண்டாடி தூங்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து சில சைட் சீங்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபால்ஸ் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ப்ரோ ஃபால்ஸ் எவ்வளோ தூரம் ப்ரோ இருக்குது? இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தான் இருக்குது. நம்ம நடந்து போகலாம், பைக்லையும் போய்க்கலாம் இல்லையா? ஸோ இப்போ தண்ணி கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம அங்கே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி அந்த இடத்துல நமக்கு போதுமான அளவுக்கு தண்ணி இல்லை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து வரும்போது தண்ணி வரும்போது வீடியோ எடுத்திருக்காங்க, அந்த கிளிப்பும் போடுறேன். ஸோ இந்த ரெய்னி சீசன்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம நினச்ச அளவுக்கு அந்த இடத்துல இருக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துல என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம போயிட்டு ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஸ்டே பண்ண இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நடந்து தான் ட்ரெக்கிங் பண்ணி தான் வர மாதிரி இருக்கும். நான் மட்டும் இருக்கனால வந்து அப்படியே பைக்கில் வந்துட்டோம். ஸோ வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஸோ இந்த இடம் தாங்க, லைட்டாக சவுண்டு மட்டும் கேட்குது, கீழே போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் போகணும். ப்ரோ இன்னொரு 100 போகணுமா? ஸோ இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக வந்து தண்ணியில் குதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபால்ஸை தேடி வந்திருக்கோம். ஸோ இது நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து பக்கத்தில் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு வருவாங்க. அண்டு ஃப்ளோ எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக இங்கே பாருங்கள், கீழே இறங்கணும். ஸோ எப்படி இறங்கிட்டு இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இங்கே வயசானவங்களாம் வந்து இறங்குறதுக்கு எப்படி ப்ரோ? இந்த இதில் கொஞ்சம் இதுதான் ப்ரோ, நம்ம பார்த்து கைட் பண்ணி கூப்பிட்டு வரது தான் ப்ரோ இருக்குது. ஒருத்தவங்க ரொம்ப இதாக இருக்கிறவங்க வர முடியாது, ஏன்னா கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்குல்ல. ஆமாம் ஆமாம் ப்ரோ. ஆனால் இந்த டைம் ஓகே, இப்போ லைட்டாக ஸ்லிப் ஆச்சு இந்த ரூட்டில். ஆனால் மழையெல்லாம் வரும்போது அந்த மழை ரொம்ப தண்ணினா அலௌடு இல்லை ப்ரோ. அலௌடு இல்லையா? ரொம்ப தண்ணினா ஃபுல்லாக போய் இங்கெல்லாம் வருமா தண்ணி? இதெல்லாம் போகும் வரைக்கும் வரும். ஓகே ஓகே ஓகே. மற்ற டயத்துலலாம் நார்மலாக இருக்கும், அப்போல்லாம் நாங்கள் கூப்பிட்டு வந்துடுவோம். இப்போ நார்மலாக வந்து இந்த வால்ஸில் வந்து இப்போ சவுண்டு அங்கே மேலே இருக்கும்போது ரொம்ப கம்மியாக தான் கேட்டுச்சு. அதே தண்ணி ஓவர் இருந்துச்சுன்னா சவுண்டை நம்ம இப்போ கீழே வந்தோம் அங்கேருந்து செம்மையாக கேட்கும். ஓகே ஓகே. ஃபால்ஸோட அந்த தண்ணியோட சவுண்டே. இது என்ன ஃபால்ஸ் ப்ரோ ஆக்சுவலாக? என்ன நேம்? இது மூளையார். மூளையார் ஃபால்ஸ். ஓகே ஓகே. இது ஃபுல்லாக தண்ணியாக தான் ப்ரோ இருக்கும். அது தெரியுது ப்ரோ, அந்த தடம் தெரியுது. பின்னாலும் இந்த ஃப்ளோடுங்கிறது போயிட்டே தான் இருக்கும். தண்ணி தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கும். ட்ரை ஆனாலும் அந்த தண்ணிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும், இயர்லி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 2 months மழை பெஞ்சிங்கன்னா கரெக்டாக தண்ணி ஃப்ளோ அதிகமாக தான் ப்ரோ இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு ரீச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக தான் இருக்குது. தண்ணி இன்னும் ஃப்ளோ அதிகமாக இருந்தால் வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு குழியில் போட்டு தான் போகணும். எப்படி தான் அப்படியே அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மினிமம் இந்த லெவலாச்சும் இருக்கும், இதுக்கு கீழே கம்மியாகாது அப்படின்றாங்க. ஸோ மழைலாம் அதிகமாக வரும்போது இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஃப்ளோ இருக்குமா. ஸோ அதை பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். நாம் அதை மிஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் வரும்போது மழைலாம் வந்ததுன்னா அந்த டைம் வந்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு தண்ணி அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் அதாவது மழை அதிகமாக இருக்கும் போது எடுத்த ஒரு வீடியோ கிளிப்பை நான் இதில் ஆட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபால்ஸில் குளிச்சிருப்போம். ஸோ என்ன தான் வந்து கிளைமேட் வந்து செம்ம ஹாட்டாக இருந்தாலும் தண்ணி வந்து அவ்வளோ சில்லுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வந்து குளிக்கலாம். ஒர்த்தான பிளேஸ் தான். அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே வந்து நமக்கு இந்த ஃபேமிலியெல்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி லெவலில் இருக்கும்போது ஈஸியாக எல்லாருமே வந்து குளிக்கலாம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குளிக்கலாம். ஃப்ளோ அதிகமாகச்சுன்னா சும்மா வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அந்த டைமும் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே குளித்தோம். ஸோ செம்ம வைபாக இருந்தது, சில்லுன்றது. அங்கே நிறைய பசங்க இருந்தாங்க, நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதும் நல்லா இருந்தது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் நிறைய பிளேஸ் போயிட்டு அதெல்லாம் கவர் பண்ணி இந்த வீடியோவில் போட போகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இங்கே தான் எதிரொலிக்கும் பாறை தான் நம்ம போக போகிறோம். ஸோ உள்ளே வந்து செம்ம அட்வென்ச்சராக இருக்க போகுது. வாங்க போய் பார்க்கலாம். நம்ம ஸ்டே பண்ண பிளேஸில் இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 4 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் ஒரே ரோடு தான். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து பண்ணைக்காடு அந்த ஊர் வியூவும் பார்த்தோம், செமையாக இருந்தது. அண்டு கோவில்லாம் பார்த்தோம். ஸோ அதை தாண்டி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து இப்போ எக்கோ ராக் தான் போகிறோம். உள்ளே வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் வந்து ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்குமா. ஸோ நம்ம உள்ளே எப்படி இருக்குது அண்ட் இங்கே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரோக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ப்ரோ உள்ளே என்னென்ன இருக்குது ப்ரோ? ஃபாரஸ்ட் ஏரியா தான் ப்ரோ. ஃபாரஸ்ட் ஏரியா, வியூ பாயிண்ட் அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஸ்பீச் பண்ணோம்னா திருப்பி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது எக்கோ ராக். ஓகே ஓகே. இந்த புதிய வாகனம்னு கற்றுனா புதிய வாகனம்னு கேட்கும். ஸோ இதே ரோட்டை தான். அதுதான் ப்ரோ. இது நம்ம கொடைக்கானல தான் இருக்குமா அப்படின்னு டவுட் ஆகிற அளவுக்கு நமக்கு வெயில் அடிக்குது. பாருங்க எப்படி இருக்குது. ஃபுல்லாக எல்லாம் வந்து சம்மர் டைம்ன்றனால செம்மையாக இருக்கும் ப்ரோ. மழை ஏதோ வந்துருக்கு, தடம் தெரியுதா? ஏதோ வந்துருக்கா? ஐயோ என்ன ப்ரோ பயமுறுத்துறீங்க? யானை கால் மாதிரி பெருசாக இருக்கே. ஆமாம் ப்ரோ, வாய்ப்பு இருக்கா? என்ன பண்ணுவோம், போகலான்றீங்களா? நல்லா இது பண்ணி விட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. க்ளீன் பண்ணி விட்டா? இல்லை, க்ளீனாக தான் இருக்குது. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக சொல்கிறீங்களா? டூரிஸ்ட் ஸ்பாட்டாக பண்ணி நல்லா இது பண்ணோன்னா வந்து பார்த்துட்டு போய்க்குவாங்க. வியூ பாயிண்ட்டு, டேம் வியூ இதுக்கு சுற்றி பார்த்துட்டே வாங்க வரோம். நீங்கள் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வரீங்க. சுற்றி பார்த்துட்டே வாங்க, ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கலான்றீங்க. ஒரு பக்கம் வேணாம்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவ்வளோதான், நீங்கள் போகணும்னு சொல்கிறீங்க. இன்னும் போயிடலாம், வந்துட்டோம் அவ்வளோதான். காடு இருக்காரு, பார்த்துக்குவாங்க. காடு இருக்காரா? ஓ அந்த காடா? நான் ஃபாரஸ்ட் கார்டுன்னு நினச்சிட்டேன். ஏதோ மாடு தான் நினைக்கிறேன். மாடா? அதுவும் பிரச்சனை தான், காட்டு மாடும். அதான் ப்ரோ பிரச்சனை. இது கூட எதுலாச்சும் ஓடிடலாம்னு நினைக்கிறேன். காட்டு மாடு துரத்திடும் இல்லையா? முட்டிடும் ப்ரோ, முட்டிடும். இந்த இடமே சமுத்திரலாம் இருக்குங்க. ஸோ இந்த சைடு என்ன அனிமல் இருக்குன்னு தெரியல. இங்கே பாருங்கள், எல்லாம் பறித்து விட்டு போயிருக்கு. ஸோ சம்திங் இருக்குது, நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ இங்கே பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. பயங்கர பீதியில் வந்திருக்கோம். இவரே 1 இயருக்கு முன்னாடி தான் வந்தாராம். ஸோ 1 இயர் ஆகிடுச்சு. ஊர்லேருந்து 4 கிலோமீட்டர் தானே ப்ரோ, இதுக்கே 1 இயர் எடுத்துருக்கீங்க? இல்லை ப்ரோ, நமக்கு அவ்வளோவா இது இல்லை ப்ரோ. நமக்கு அதை பார்க்குறதே கரெக்டாக இருக்குது. இது இல்லாமல் தோட்டத்துக்கு போயிடுவோம். வந்துட்டோம், இதுதான் பிளேஸ். உள்ளே போகிறது இதுதான், அவ்வளோதான் ப்ரோ. இதுதான் டெப்த் தான். அதிக ஓகேவா? ப்ரோ. ஆனால் மிஸ்டராக இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். நல்லா இருக்கும் ப்ரோ. இப்போ நம்ம வந்த டைம் வந்து நான் வந்த டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இல்லை. இது ஆக்சுவலாக இங்கேருந்து பார்க்கும்போதே பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து அந்த குணா கேவ் மாதிரி தான். இந்த இப்போ நிறைய பேர் வந்துட்டு கொடைக்கானலில் மேலே குணா கேவ் தேடிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே அதே மாதிரி ஒரு குணா கேவ் இருக்குது. சாரி, எக்கோ ராக் இந்த இடம் பேர். வேணாம் ப்ரோ,
இதெல்லாம் நின்றாச்சு ப்ரோ இல்லை ப்ரோ நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? இது இருக்குன்னு வந்து தேட வந்துடுவாங்க. ஆனால் இது ஆக்சுவலாக ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா தான். ஸோ நீங்கள் வந்து நாங்கள் உள்ளூரில் பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கோம். நீங்களும் வந்து கேட்டுட்டு தான் வரணும் வர மாதிரி இருந்தால். ஸோ அப்படி கேட்டு வாங்க. ஆனால் இங்கே அலோவ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் பெருசாக ட்ரெண்ட் பண்ணாதீங்க, அப்புறம் எல்லோரும் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்காக ஜஸ்ட் வீடியோ மட்டும்தான் பண்ண போகிறேன். இங்கே வரணுன்றது ரிஸ்க் எடுத்து வர வேண்டாம். நாங்கள் உங்களுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வீடியோக்காக அங்கே போயிட்டு அந்த அந்த ராக்கை இன்னும் கொஞ்சம் செமையாக காமிக்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கேனே தவிர இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்றதுக்காக கிடையாது. இந்த இடத்துல கொஞ்சம் அனிமல்ஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து வாங்க. அண்ட் நான் எப்படி ஏறினேன் இறங்குனன்றதெல்லாம் பாருங்கள். ஸ்லிப்பரே கழட்டி வச்சுட்டேன். அவ்வளோ ஸ்லோப்பாக இருக்கிற இடத்துல தான் இறங்கியிருக்கேன். ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வரணும் அப்படின்றதுக்காக இல்லை, உங்களுக்கு நீங்கள் வீடியோலேயே பார்த்துக்கோங்க. இது நீங்கள் ரிஸ்க் எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ட்டு இல்லை. ஐயோ வழுக்குதே. ஓகே ப்ரோ, டன் ப்ரோ, போகலாம் ப்ரோ. கொஞ்ச நேரத்தில் இந்த சவுண்டை கேட்டு போயிட்டோம். உங்களுக்கு தலசலப்பு கேட்குதா? ஆக்சுவலாக காட்டு கோழி அது. அப்படி ஜர்க்காய் 2 பேரும் ஒரு செகண்ட் நின்ட்டோம். உள்ளே பார்த்தா காட்டு கோழிங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கோ ராக்கு வியூ பாயிண்ட்டு. அப்படியே ஆப்போசிட்டில் போனால் இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போனால் குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடம்லாம் இருக்கான். ஸோ இன்னமும் அந்த குகையெல்லாம் இருக்குன்றாங்க. பட் நம்மளால் வந்து இப்போ டைம் இல்லாதனால அந்த இடத்துக்கு போக முடியல. இன்னொரு நாள் வந்தால் கண்டிப்பாக கவர் பண்ணலாம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போகணுன்றாங்க. ஸோ இப்போது வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்றனால வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியல. காட்டுக்கோழி தெரியுதா ப்ரோ? இதில் ஒரு 2 பிளேஸ் பண்ணலாம். வியூ பாயிண்ட் இருக்குது ப்ரோ. 4 லட்ச ரூபா கொடுத்து ஆஃப் ரோட்டில் வர்றதுக்கு ஒரு வண்டி வாங்கினேன். இந்த வண்டி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அது நான் இப்போ வாங்கியிருக்கேன். ஸோ பார்த்தீங்களா, இது கிங் ப்ரோ. அதுதான் இங்கே பாருங்க. நம்ம ஆஃப் ரோடு போகிறதுக்கு மட்டுமே 4 லட்ச ரூபா செலவு பண்ணி BMW அட்வென்ச்சர் பைக் எடுத்திருக்கோம். இந்த வண்டி இப்போ வந்த விதத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேறு லெவல். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டு. இது வந்து ரெட்டை போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இதில் ஜீப் சஃபாரியில் தான் வரணும். பட் இன்றைக்கி நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து பைக்லேயே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டார். இங்கே வந்து ஜீப்லேயும் வரலாம். ஸோ நம்ம ஜீப்போட எனக்கு இப்போ வந்து பைக்கில் வரும்போது செம த்ரில்லாக தான் இருந்தது அந்த டேர்னிங்கெல்லாம். ஸோ இன்னும் ஜீப்பெல்லாம் பின்னாடி வருது. அங்கே வேறு கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே வண்டியிலே போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா இந்த இடத்துல மிஸ்ட்டு க்ளவுட் பென்ஸ்லாம் இருக்கும்ல ப்ரோ? மார்னிங் இருக்குது. க்ளவுட் பென்ஸ், மார்னிங் சன்ரைஸ் பார்க்கலாம். இன்னொன்று வியூ இருக்குது, தாண்டிக்குடி வியூ. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, தாண்டி ஒரு இடத்துக்கு போனோம்ல, அங்கேருந்து அது தாண்டிக்குடி வியூ. அது கோயிலுக்கு போகிற ரோடு. இது ஒரு கோயில், அந்த ஒரு ரோடு போதில்ல? ஆமாம், அது கோயிலுக்கு போகிறது. ஓகே.
இது வந்து பார்த்திங்கன்னா பழனி பாத யாத்திரை போகிறதுக்கு இங்கேருந்து ஊர் மக்கள் வந்து பழனி பாத யாத்திரத்துக்கு இப்படி தான் போவாங்களாம். ஆனால் இப்போ வந்து பேன் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவாக பண்ணிட்டாங்க. ஸோ ஃபாரஸ்ட்டுன்றனால வந்து இப்போ போகிறதில்ல. பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டு தெரியுது பாருங்கள். அதே மாதிரி இந்த இடம் பாருங்கள், செமையாக இருக்குது. ஒரு பைன் ஃபாரஸ்ட் வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு செம்மையாக இருக்குங்க. ஸோ சுற்றி பாருங்கள், ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம கிளைமேட் இந்த சம்மர் டைம்ன்றனால தான் இப்படி இருக்குது. நீங்கள் இன்னும் வந்து இந்த மான்சூன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலாம் ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்குமா. ஸோ பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறதுனா அந்த குணாக்கவ் சைட்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வர்த்தான பிளேஸ் தான். அவங்க நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க பாருங்கள், நம்ம கூட வந்தவங்க. ஸோ மேலே வந்து வியூ தான். ஸோ எல்லா சைடும் வந்து வியூ தான். ஸோ நம்ம இதை பார்த்துட்டு அப்படியே வந்து நெக்ஸ்ட் அப்படியே இந்த சேமை நம்ம ஆஃப் ரோடை என்ஜாய் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி அப்படியே ரிட்டன் கீழே அங்கே போகிறது தான். ஸோ ஆஃப் ரோடு வந்து எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. வர்த்தா நானும் வந்து செமையாக என்ஜாய் பண்ணேன். நான் மட்டும் இல்லாமல் பசங்களும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ராம்நாட்லேருந்து வந்திருக்காங்க. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணாங்க அவங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் மேலே இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு முன்னாடி இருக்க பண்ணைக்காடு அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்க டூரிசம் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா ஹிடன் ஸ்பாட் நிறைய பார்க்கலாம். அதுக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்ப வந்து சந்திக்கிறேன். பாய் பாய் மக்களே.